இந்த காணொளியை காணும் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இந்த காணொளியின் வாயிலாக நமது கடந்த கால அரசியல் வரலாற்றை சற்று பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். 1947 வரை இந்த இந்திய திருநாட்டை ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்து வந்தார்கள். 1947 நமக்கு சுதந்திரம் கிடைத்தது. இந்தியாவை காங்கிரஸ் ஆட்சி செய்தது. நம்முடைய தமிழகத்திலே பெருந்தலைவர் காமராஜர் தலைமையிலே காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்றது. நமக்கும் அந்த காலகட்டத்திலே மக்கள் ஆட்சி என்பது புதியதாக இருந்தது. ஆகவே நமக்கு படித்து கொள்ள தெரிந்து கொள்ள கொஞ்சம் அவகாசம் தேவைப்பட்டது. அந்த அவகாசம் காலப்போக்கில் ஓரளவுக்கு நாம் தெரிந்து கொண்டதினால் காங்கிரஸ் ஆட்சியில் அந்த காலகட்டத்தில் என்ன செய்ய முடியுமோ மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் செய்ய வேண்டிய நல்லதொரு காரியங்களை செய்தார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த ஆட்சி 1967 வரை இருந்தது. 1967 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. அதன் பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது இடையிலே அகில இந்திய அதிமுக என்ற ஒரு கட்சி உருவானது. அந்த கட்சி ஆட்சிக்கு வந்தது. ஆகவே கடந்த 60 ஆண்டு காலமாக திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி என்று மாறி மாறி ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. அந்த ஆட்சிகளை பார்க்கும் பொழுது இந்த நாட்டிற்காக சாலை வசதிகள் மற்றும் வேலைவாய்ப்புகள், தொழிலாளர்கள் வசதிகள், கம்பெனி உற்பத்திகளை பெருக்குவது போன்ற செயல்களை செய்தார்கள் என்று சொன்னார்கள், செய்தார்கள். நாம் இல்லை என்று சொல்லவில்லை. அவர்கள் செய்து கொண்டுதான் இருந்தார்கள். ஆனாலும் உடனடியாக ஊழலும் கூடவே வளர்ந்து கொண்டே வந்தது. அந்த கட்சியில் இருந்தவர்கள் ஓரளவுக்கு அவர்களும் தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டார்கள் என்று சொன்னால் அது எல்லாரும் அறிந்ததே, நாம் கண்கூடாக கண்டு இருக்கிறோம். இந்த 60 ஆண்டு கால ஆட்சியில் என்ன ஊழல்கள் செய்தார்கள், யார் யார் என்ன ஊழல் செய்தார்கள், யார் யார் அரசு பணத்தை கையாடல் செய்தார்கள், எப்படியெல்லாம் ஊழல் செய்தார்கள், லஞ்சம் வாங்கினார்கள், லாவண்யம் செய்தார்கள் என்று பார்க்கும் பொழுது மக்கள் அறியவில்லை என்றாலும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும் பொழுது அதிமுகவை சார்ந்தவர்கள் ஊழல் பட்டியல் தயாரித்தார்கள். அதன் நடவடிக்கையாக நீதிமன்றம் அணுகினார்கள். அதே போன்று அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் பட்டியல் தயாரித்து அவர்களும் நீதிமன்றத்தை அணுகினார்கள். ஆகவே 2 தரப்பின் மீதும் வழக்குகள் தொடரப்பட்டன. வழக்குகள் நடந்து அதில் சிலருக்கு தண்டனையும் கிடைத்திருக்கிறது. வழக்குகளும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. மக்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மாற்றம் இல்லை என்பதை உணர்ந்த மக்கள் மாற்றத்தை விரும்பினார்கள், ஆட்சி மாற்றத்தை விரும்பினார்கள். அதன் பொருட்டாகத்தான் தற்பொழுது இந்த திடீரென்று நாம் எதிர்பார்த்த அந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. மக்கள் அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டார்கள். அந்த ஆட்சியினுடைய பொறுப்பாக மாண்புமிகு தற்பொழுது முதலமைச்சராக இருக்கும் விஜய் அவர்கள் பொறுப்பேற்று கொண்டார். அவருடைய முதல் பதவியேற்பும் நாளிலேயே அவர் ஒரு சூளுரை உரைத்தார். அரசு சொத்துக்களையோ அல்லது லஞ்ச லாவண்யம் இல்லாமல் நாங்கள் ஆட்சியை நடத்துவோம் என்றும், நானும் எதையும் தொடமாட்டேன், மற்றவர்களையும் தொடவிட மாட்டேன், தொட்டவர்களையும் நான் சும்மா விட மாட்டேன் என்று ஒரு சூளுரை உரைத்தார். அதனுடைய பொருள் ஊழலற்ற ஒரு ஆட்சி அமைப்போம் என்று சொன்னார். ஓரளவுக்கு அந்த ஆட்சி இப்பொழுது தொடர்ந்து 60 நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. 60 ஆண்டு கால ஆட்சியில் இல்லாத ஒரு மாற்றம் இப்பொழுது தெரிகிறது என்றால் நாம் கண்கூடாக காண்பது அரசு அலுவலகங்களுக்கு இப்பொழுது சென்றால் அந்த காலத்தில் இருந்ததை விட நாம் கால் கடுக்க நின்று கொண்டிருந்தாலும் கேட்பாரற்று நின்று கொண்டிருப்போம், சரியான பதில் கிடைக்காது. ஆனால் தற்போதைய அந்த 60 நாட்கள் ஆட்சியிலே பார்த்தால் அரசு அலுவலகங்களுக்கு சென்றார் அரசு அதிகாரிகள் நம்மை பார்த்து விசாரிக்கிறார்கள், என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள், செய்ய முடிந்ததை செய்கிறார்கள், செய்ய வழிகளையும் சொல்லுகிறார்கள், எது எப்பொழுது செய்கிறோம் என்று ஒரு பொறுப்பான வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். குறிப்பாக சொன்னால் வருவாய்த்துறைக்கு சென்றாலும் சரி, காவல்துறைக்கு சென்றாலும் சரி, மருத்துவமனைக்கு சென்றாலும் சரி, எந்த அரசு அலுவலனுக்கு சென்றாலும் ஒரு பொறுப்பான முறையில் நடந்து கொள்கிறார்கள் என்றால் அது அச்சத்தினால் செய்கிறார்களோ இல்லை சேவை செய்ய வேண்டும் மனப்பான்மையில் செய்கிறார்களோ அது சரியாக தெரியவில்லை. இருப்பினும் மக்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை மக்கள் நேரடியாக பார்க்கிறார்கள். ஆகவே நாம் ஒரு ஆட்சிக்கு வருவதற்கு
அரசியல் கட்சிகள் பல அப்பொழுது ஆட்சி அந்த தேர்தல் காலங்களிலே பல வாக்குறுதிகளை கொடுப்பார்கள். அதை உடனே நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்பது, சொல்வது அது சரிப்படாது, சரியாகவும் ஆகாது. அவர்களுக்கும் ஒரு அவகாசம் தேவை. அந்த அவகாசத்தை நாம் கொடுக்க வேண்டும். குறிப்பாக சொன்ன போனால் ஆளும் கட்சியாக இருந்தவர்கள், எதிர்க்கட்சியாக இருந்தவர்கள், அனுபவம் மிக்கவர்கள். அவர்கள் இந்த ஆட்சி அமைவதற்கு, இந்த ஆட்சி ஒழுங்காக நடப்பதற்கு உதவிகரமாக இருக்க வேண்டும். உண்மையிலேயே மக்கள் மீதோ இந்த நாட்டின் மீதோ உள்ளவர்களாக இருந்தால் புதியதாக தோன்றிய ஆட்சிக்கு பொறுப்பாக அவர்களும் தங்களால் முடிந்த நல்வழிகளை காட்ட வேண்டும் என்று இந்த நேரத்திலே அந்த அணியை சேர்ந்தவர்களும் சொல்லிக் கொள்கிறேன். மக்களாகிய நாமும் இந்த ஆட்சிகளோடு நாம் கை கொடுத்து நாம் அவர்களோடு அரவணைத்து அவர்களோடு உதவியாக அவர்கள் சொல்லுகின்ற நல்ல காரியங்களை, நல்ல செயல்களை நாமும் பின்பற்றுவோம். நல்லதொரு விழிப்புணர்வை பெற்றுக்கொண்ட நாம் நிச்சயமாக நல்லதொரு எதிர்காலம் நமக்கு அமையும் என்ற நம்பிக்கையோடு நாம் வாழ்வோம் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய இந்த தகவலை இவ்வளவு நேரம் கேட்டிருந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றியை சொல்லிக்கொண்டு இதை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.